மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக. இன்றைக்கி ஒரு சூப்பர் தெருக்கூத்து ஒன்று நடந்திருக்கு. இதை தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி சிங்கப்பெண் துவக்க விழா, சிங்கப்பெண் படை துவக்க விழா. அண்ணன் நம்ம விஜய் சார் சிஎம் அங்கிள் துவக்கி வைக்கிறார். அதில் மொத்தம் 324 கோடி ரூபாய் செலவில் என்னென்னா தடுப்பு நடவடிக்கை, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறது. அப்படியே சினிமா மாதிரி ரைட்டா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறது ரைட்டா. எவனோ ஒருத்தன் ஒரு முள்ளுக்காட்டில் ஒரு பொண்ணை ஈர்த்துட்டு போனான்னா இவங்க போய் எப்படி தடுப்பாங்க ரைட்டா. முள்ளுக்காட்டில் ஒன்றுக்கு போகிற பொண்ணை எடுத்துன்னு போய் சீரழிக்கிறான்னா இவங்க எப்படி தடுப்பாங்க? இங்கேருந்து கேரளாவுக்கு ஒரு லாட்ஜில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தாவேக்கா பொண்ணை, தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள் ரைட்டா, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் கூட்டிகிட்டு போய் கெடுக்கிறாங்க. அந்த பொண்ணை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த கெடுத்தவனுங்களை கட்சியை விட்டு நீக்கலை. ஏன்னா அவங்க எம்எல்ஏ ஆட்கள் ரைட்டா. இங்கே காசிமேட்டில் ஒரு 10 வயசு பொண்ணை ஒரு தாவேக்கா நிர்வாகியே கெடுக்கிறான். இது எப்படி இந்த சீன் ஆஃப் க்ரைமுக்கு இவங்க எப்படி போவாங்க? இவங்களால் என்ன தடுக்க முடியும்? ஸோ இவங்க குற்றங்களை தடுப்பதற்கு ரோந்து போகிறது, அது இல்லாமல் போலீஸுக்கு உதவுறது. இதுக்கு தான் இந்த படம். இதுக்கு 324 கோடி, 2500 பெண் காவலர்களை இதில் ஈடுபடுத்த போகிறாங்க. அவங்க புதுசாக எடுக்கப்பட போகிறாங்களா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய படையா அப்படிலாம் தெரியல ரைட்டா. இதில் இன்றைக்கி விஜய் பேசும்போது எதுவுமே எதிர்கட்சிகளை விமர்சனமே பண்ணல. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குதுன்னு பேசுகிறாங்க. என் வாயில் ஏதாவது வருது சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசவே இல்லை. இவர் எதனா பேசினான்னா பின்னி எடுக்கிறாங்க. நம்ம ராசாலேருந்து எல்லாரும் பின்னி எடுக்கிறாங்க விஜயை. அதனால் இவர் இன்றைக்கி எதுவுமே அவர் பேசலை. ஆனால் பேசுனது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒவ்வொருவருக்கும் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு முக்கியம் ரைட்டா. அதுதான் குற்றங்களை தடுக்க உதவும். இது விஜயுடைய பொன்மொழி, இன்றைக்கி பேச்சில் நடந்த பொன்மொழி. அதாவது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு முக்கியம். சங்கீதா விஜயுடைய மனைவி, அவங்க அவங்களுடைய விவாகரத்து பெட்டிஷனில் சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா, ஒரு நடிகையை அவங்க பேரெலாம் சொல்லலை, நம்மளும் பேர் சொல்லலை, விவாகரத்து பெட்டிஷனில் இருந்தது, அதை தான் வெளியில் சொல்கிறோம் ரைட்டா. இது கேஸ் கூட போட்டுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. விவாகரத்து பெட்டிஷனில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணை அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நடிகையை இவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த நடிகையோட எல்லா இடத்துக்கும் போகிறாரு, எல்லா விழாக்களுக்கும் போகிறாரு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறாரு, அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அவரோட அவங்க கிட்டத்தட்ட எல்லா மாதிரியும், அந்த வார்த்தையில் நான் சொல்ல விரும்பலைங்க, எல்லா மாதிரியும் விஜய் பழகுறாரு. இதுதான் சங்கீதா விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு. இது சுய ஒழுக்கமா? இது சுய ஒழுக்கமா? இவர் ரிட்டாலியேஷனில் சொன்னதும் நம்ம திரும்பி சொல்லணும். என் பர்சனல் மேட்ரு, அதை பற்றி நீங்களாம் ரொம்ப கவலைப்பட்டுப்பீங்க, ரொம்ப இது பண்ணுவேன். நம்ம இந்த மக்கள் பிரச்சனையை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வர்த்தே இல்லை. இது சங்கீதாவுடைய குற்றச்சாட்டுகள் விஜய்க்கு எதிராக வர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னார். இது சுய ஒழுக்கமா? இது எந்த விதத்தில் சுய கட்டுப்பாடு?
சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் தேவை அப்படின்னு முதல்வர் சொல்றார் மக்களுக்கு. மக்களே, உங்களுக்கு சுய ஒழுக்கம் தேவை, சுய கட்டுப்பாடு தேவை. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. என் மனைவி எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு சீரியஸா இருந்தும், அதை பற்றி ஊடகங்கள்ல இவ்வளோ விமர்சனங்கள் வந்தும் அண்ணன் விஜய் வாய் திறக்கவே இல்லை. ரைட்டுங்களா? அது இவருடைய முக்கியமான விஷயம். இன்னைக்கு நடந்த கூத்துக்களில் முக்கியமான கூத்து வந்து இந்த கூத்து தான். அடுத்த கூத்து, தமிழ்நாட்டில் 3 டெலிவிஷனை இவர் அரசு கேபிளில் பிளாக் பண்ணிட்டார். ஏற்கனவே புதிய தலைமுறையை பிளாக் பண்ணார். அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. புதிய தலைமுறை மாதிரியே தான் இவங்க 3 பேரும். பாலிமர், நியூஸ் தமிழ், ஜனம். சத்தியமாக சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க, பாலிமர் டிவி மாதிரி விஜய் ஆதரித்த டிவியே கிடையாது. விஜய் வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண போவார். அவர் அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவார். பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த விஜய் அப்படின்னு போடுவேன். அதுக்கப்புறம் அவர் காரில் கிளம்புவார். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வருவார் அப்படின்னு ஒரு பாட்டை போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து விஜயோட ஐடிவிங்கு கொடுக்குற பைட் அது. அந்த ஃபுட்டேஜை வந்து அப்படியே அவரோட பாட்டோடையே போடுவாங்க. இந்த டிவிக்கள் பாலிமர், நியூஸ் தமிழ், ஜனம், புதிய தலைமுறை, இந்த 4 டிவியும் வந்து கிட்டத்தட்ட விஜய் டிவி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ரைட்டுங்களா? விஜயுடைய அனைத்து ஃபுட்டேஜும் லைவு. விஜய் எங்கே போனாலும் லைவு, எதுக்கு போனாலும் லைவு, எல்லாத்தையும் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து தனியாக ஒரு பேமெண்ட்டே கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாரு. அதில் இருக்க ரிப்போர்ட்டர்கள் உட்பட அவங்க வந்து இந்த யாரும் அந்த கான்வாய்க்குள்ளெல்லாம் போயெல்லாம் பண்ண முடியாது. விஜய் முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி. இப்போ வேற, இப்போவும் உள்ளே போக முடியாது. ஆனால் இந்த டிவி அலோடு, இந்த டிவிக்கு எல்லாமே அலோடு. அவருக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும். அந்த டீம் கொடுக்கக்கூடிய ஃபுட்டேஜை வந்து இவங்க வந்து லைவாக ஒளிபரப்புவாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, விஜய் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் இவங்க. இன்னொரு குற்றமும் இவங்க பண்ணாங்க. என்னென்னா, கரூரில் அவர் வந்து 7 மணி 8 மணிக்கு தான் வந்தார். ஆனால் ஜனங்க மத்தியானத்துலேருந்தே கூட ஆரம்பிச்சு. 2 மணிலேருந்து இந்த டிவிகள் போட்ட ஃபுட்டேஜ் என்ன தெரியுங்களா? இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜ் போட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து ஜனங்க கூடுறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நம்ம புசி ஆனந்த் சொன்னார், விஜய் வந்துடுவார், மதியானம் 2:30 மணிக்கெலாம் பேசுவார் அப்படின்னு ஏற்கனவே புசி ஆனந்த் வந்து அறிவித்தார். இதுதான் வந்து அங்கே 41 பேர் செத்ததுக்கே காரணம். 41 பேர் செத்ததுக்கு காரணம் இந்த டிவிக்கள் போட்ட அந்த உங்கள் விஜய் உயிரென வருவார்னு அந்த பாட்டோட மக்களின் மன்னனே இன்னொரு சாங்கு, அதெல்லாம் போட்டு இவங்க வந்து அந்த ஜனங்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்தாங்க. அவர் பாண்டிச்சேரிக்கு போனாலும் சரி, திருச்சிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவருக்காக வந்து உருகிறது வந்து இந்த டிவி தான். அஃப்கோர்ஸ் அதை வந்து ஜனங்க பார்த்தாங்க. ஜனங்க அதிகமாக பார்த்ததுனால தான் இந்த டிவிக்கள் வந்து அதை போட்டி போட்டுக்கின்னு ஒளிபரப்புனாங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்த டிவிக்கள் பண்ண இன்னொரு வேலை தான் இப்போ இவங்களை பிளாக் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, என்றைக்குமே ஒரு பிச்சைக்காரிக்கு வந்து ஒரு அம்மா பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். பக்கத்து வீட்டு அம்மா வந்து தரவே மாட்டாங்களாம் எதுவுமே பொடின்னு. அப்போது ஒரு நாள் இந்த அம்மா வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. என்றைக்கும் பிச்சை கொடுக்குற அம்மா வந்து, இல்லைம்மா இன்றைக்கி வீட்டில் எதுவும் இல்லைம்மா, அவங்க வீட்டில் என்ன சண்டையோ அவங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு கறிசோறு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த பிச்சைக்காரி சொல்லிச்சான், என்றைக்குமே தர்ற அந்த வார்த்தையை, மோசமான வார்த்தையை, நடத்த கெட்டவ அந்த வார்த்தையை
சொல்லிட்டு தரல, என்றைக்குமே தராத மகராசி இன்னைக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னு. இந்த டிவிக்கள் வந்து அதே மாதிரி இந்த டிவிக்கள் வந்து ஒரு பாப்புலர் ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய டிவி. நியூஸ் தமிழும் சரி, பாலிமரும் சரி, நம்ம ஜனம். ஜனம் வந்து ஆர்எஸ்எஸ் டிவி. அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான விஷயங்கள வந்து தோண்டி பிடிச்சி நியூஸ் ஜே மாதிரி, ரெட்டியா ஜெயா டிவி மாதிரி போடக்கூடிய ஆட்கள். ஜனம். இவங்க வந்து விஜய்க்கு பயங்கரமா முக்கியத்துவம் குடுத்துட்டாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூவர்ஷிப் இருக்குன்றனால. அதே மாதிரி இவர் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள வந்து இவங்க வந்து தொடர்ந்து ஒளிபரப்புனாங்க. அதனால இப்போ இந்த டிவிய பிளாக் பண்ணிட்டாங்க. அரசு கேபிள்ல இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இதுல இந்த விஷயம் என்னன்னா, இந்த டிவிக்கள் வந்து லேண்டிங் சேனல்னு ஒரு சேனல் இருக்கும் இந்த டிவிக்களுக்கு. இவங்கெல்லாம் தனியா கேபிள் டிவி நடத்துறவங்க. பாலிமரும் சரி, நியூஸ் தமிழும் சரி, தனியா கேபிள் டிவி நடத்துறவங்க. அங்க இருக்கக்கூடிய இவங்களுடைய வியூவர்ஷிப் தான் வந்து இவங்கள வந்து மேல கொண்டு வரும். பாலிமரையும், நியூஸ் தமிழையும் மீறி டிவி இண்டஸ்ட்ரியில எதுவுமே கிடையாது. ஆனா, இவங்க வந்து அந்த தனி கேபிள்ல இவங்க லேண்டிங் சேனலா இவங்க வரும்போது, வரக்கூடிய வியூவர்ஷிப் தான் இவங்கள வந்து உயர்த்துது. அதே நேரத்தில அரசு கேபிள் வந்து சாதாரண மக்கள் பார்க்கக்கூடிய கேபிள். எப்படி கலைஞர் டிவி வந்து சின்ன அந்த ரூ. 1500 டிவி வந்து ஒரு மிகப்பெரிய டிவியா கலைஞர் இலவசமா குடுத்ததுனால வளர்ந்ததோ, அதே மாரி அரசு கேபிள் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. ரைட்டுங்களா? அந்த இதில கேபிள் ஆப்பரேட்டர்களா இருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம சகிலன் வந்து தொகுத்து அவங்கள நியூஸ் தமிழ்னு ஒரு டிவியா சகிலன் கொண்டு வந்தது. பாலிமருக்கு போட்டியா கொண்டு வந்தது நிக்க வச்சிருக்காரு. ஆனா, பாலிமருக்கு இந்த சேலம் பெல்ட்டு, வெஸ்டர்ன் பெல்ட்ல எல்லாத்துலயும் பெரிய அளவுக்கான இது இருக்கு. அதே விஷயம் சன் டிவிக்கும் இருக்கும். ரைட்டா? இதுதான் டிவிக்கு இடையிலான போட்டி. இதுல வந்து அரசு கேபிள் வந்து இவங்களுடைய வியூவர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம். ஏழைகளின் டிவி வந்து அரசு கேபிள் டிவி. அவங்களால வந்து செட் ஆப் பாக்ஸ் வாங்க முடியாது. செட் ஆப் பாக்ஸ் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்டயும் போகக்கூடியது வந்து அரசு கேபிள் டிவி. செட் ஆப் பாக்ஸோடயே இன்னைக்கு வந்து அரசு கேபிள் டிவிக்கள் வந்துருச்சு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஷயங்களோட இருக்கக்கூடிய டிவியில இவங்க பிளாக் பண்றாங்க. அப்போ இவங்களால விமர்சனங்கள தாங்க முடியல. இவங்க விமர்சனத்த விரும்பல. விமர்சனங்கள தாங்க முடியல. ரைட்டுங்களா? பத்திரிகையாளர்கள் கைதானாலும் சரி, ஊடகவியலாளர்கள் கைதானாலும் சரி, மாரிதாஸ்ன்றவரை கைது பண்ணுறாங்க. கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்டே பண்ண முடியாதுன்றார். ஒரு ஊடகவியலாளர், ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சரை பற்றி பேசினாருன்னா அவரை கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சிறைக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் ஊடகத்தில் பேசுகிறவரை கைது பண்ணி அனுப்பியிருக்காங்க. பொன்ராஜ் ஏற்கனவே அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இன்சிடெண்ட்டு, ஒரு ஆவணப்படத்தை தடுத்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியில் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு சகிப்புத்தன்மை என்பது சுத்தமாக இல்லை. யாரை வேணால் கைது பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் ஜான் பிரிட்டோ, நேற்று நம்ம பேசினோம். ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸோடைய சொந்த சகோதரர். அவர் மேலே வந்து எல்லா ஊடகத்திலையும் அவர் கணக்கு போடுறார். ஒரு 60-70 ஊடகங்களில் வந்து அவர் மேலே வந்து அவர் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையவர்னு ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு வருது. அதை நம்ம வந்து நேற்று பேசுகிறோம். இவர் வந்து இந்த அளவுக்கு போதைப்பொருள் கடத்தலில் இருந்தால் இவங்க வந்து ஜாஃபர் சாதிக்கு குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஜாஃபர் சாதிக் 50 கிலோ கடத்திய பொருளில் தயாரிக்கப்பட்ட பெத்தப்பட்ட 38 கிலோ வந்து இவர் கடத்தியிருக்காரு. ஒரு 480 கோடிக்கு கடத்தல் நடந்ததா அமலாக்கத்துறையுடைய அறிக்கையில் வருது. அந்த ஜான் பிரிட்டோ வந்து
லீமா ரோஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் இப்போது ஜான் பிரிட்டோ வந்து தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வெளியில் கூப்பிட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் தான் ஜான் பிரிட்டோ, நான் வந்து போதைப்பொருள் கடத்தலாம் இல்லை, ஆனால் லீமா ரோஸ் வந்து என் சகோதரி, ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி வந்து எனக்கு உறவினர், ரைட்டுங்களா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து போலி லாட்ரி அடித்த கேஸில் இருக்கோம், அந்த எஃப்ஐஆர் தான் மெயினாக காமிச்சிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை மெயினாக காமிச்சது எதுக்குன்னா, போலி லாட்ரி சீட்டு தான். அது இணையதளத்தில் தட்டினாலே இவங்க போலி லாட்ரி சீட்டில் தான் இருக்காங்கன்னு வருது, ரைட்டா. அது எஃப்ஐஆர் எதுக்கு காட்டினாங்கன்னா, இந்த ஜான் பிரிட்டோவும் லீமா ரோஸும் ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவியும் ஒரே கேஸ்காரங்க, உறவினர்கள், ஒரே அட்ரஸில் இருக்கிறவங்கன்றதுக்கான ஆதாரமாக தான் அந்த அட்ரஸ். அவங்களுடைய எர்ணாகுளம் கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சு, ரைட்டுங்களா. இவர் வந்து இன்னைக்கு இதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அங்கே இருக்குது. ஜான் பிரிட்டோன்றவர் தலைமறைவாக இருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்றது அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நூற்றுக்கணக்கான கோடிகளில் போதைப்பொருள் கடத்துகிறவர் எப்படி சாதாரணமாக வெளியில் நடமாட முடியும் அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மை. ஆனால் இவரை சாதாரணமாக வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க இந்த ஜான் பிரிட்டோ. அந்த ஜான் பிரிட்டோ வந்து அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய ஜான் பிரிட்டோ நான் இல்லை, நான் போதைப்பொருள்லாம் கடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உண்மை என்னன்றதை வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அமலாக்கத்துறைக்கு தான் இருக்குது, ரைட்டுங்களா. நம்ம அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம நேற்று வீடியோவில் போட்டோம். அதுக்கு மறுப்பு தெரிவித்தோன்னா அந்த வீடியோவையும் நீக்கிட்டோம், ரைட்டுங்களா. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஜான் பிரிட்டோ இந்த ஜான் பிரிட்டோவா, அது அவங்க குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் என்னன்றது தான் கேள்வி. இது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வைகோ வந்து கடையநல்லூரில் போட்டி போட போகிறாரு, அவர் வந்து அமைச்சராக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிச்சு. கடையநல்லூரில் வந்து எப்படி திரும்ப வந்து காட்டு மன்னார் கோயிலில் போட்டி போட போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து, அது மாதிரி கடையநல்லூரில் இவர் போட்டி போட போகிறாரு. கடையநல்லூர்லேயும் சீர்காழியிலையும் மதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரிசைன் பண்ண போகிறாங்க 2 எம்எல்ஏக்களும். அதில் கடையநல்லூரில் வைகோ போட்டி போட போகிறாரு. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா தெலுங்கில் 2 பேரும் தெலுங்குலேயே பேசி அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்ததுனால கடையநல்லூர் எம்எல்ஏ நான் ராஜினாமா பண்ண முடியாதுன்ட்டார். அதே மாதிரி சீர்காழி எம்எல்ஏவும் நான் வந்து ராஜினாமா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார், ரைட்டுங்களா. இதுக்கிடையில் திமுகவில் வந்து நம்ம சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய பேச்சாக வந்திருக்கு. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக வந்து அண்ணன் ராசா வரப்போகிறாரு அப்படின்றது வந்து நம்ம தான் முதல்ல சொன்னோம். அது இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகுது. அதே மாதிரி திமுகவில் மொத்தம் 234 தொகுதிக்கும் இப்போது ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுருக்கிறது தாவேகா, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அதே மாதிரி திமுக வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அப்படி 117 மாவட்ட செயலாளர்களை போட போகிறாங்க. இப்போது அண்ணன் சேகர்பாபு கிட்ட 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிக எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருக்க ஆள் சேகர்பாபு. அவருடைய தொகுதியை வந்து அவரோட தொகுதியில் 3 மாவட்ட செயலாளர்கள் வரப்போகிறாங்க. சேகர்பாபு இப்போ வந்து அறிவாலயம் பக்கம் போகிறதில்ல, ஸ்டாலின் வீட்டு பக்கம் போகிறதில்ல. கொளத்தூர் தோல்விக்கு அப்புறம் சேகர்பாபுவுக்கு முகமே இல்லை, ரைட்டா. சேகர்பாபுக்கே முகம் இல்லைன்னா அவருக்கு ரொம்ப நெருக்கமான பிரியாவுக்கு என்ன முகம் இருக்கும், அந்த அம்மாவுக்கு முகம் கிடையாது. அப்படின்ற நிலைமையில் இப்போது எல்லார்கிட்டையும் ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கின ஸ்டாலின் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவில் 117 மாவட்ட செயலாளர்களை போடுறாங்க. மாசு அதே மாதிரி அவர் வந்து 5 சட்டமன்ற தொகுதி வச்சுக்கிட்டு இருக்காரு சென்னையில், அங்கேயும் ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள் வரப்போகிறாங்க. அது தூத்துக்குடியில் இவர் அனிதா 3, கீதா ஜீவன் 2ன்னு இருக்காங்க, அங்கேயும் மாவட்ட செயலாளர் மாற்றம் வருது. இங்கே வந்து ஒட்டப்பிடாரத்தில் சண்முகையான்றவர் வந்து அவர் முதல்லையே கோரிக்கை வச்சுட்டு இருந்தார், கோவில்பட்டியும் ஒட்டப்பிடாரத்தையும் சேர்த்து ஒரு மாவட்டமாக அறிவிங்க,
நான் மாவட்ட செயலாளருக்கு நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவருடைய தொகுதியில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ற ஒரு மாபெரும் தலைவர் வந்து அவரோட சொந்த டிரைவரை நிற்க வச்சு அவர் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த தொகுதியில் திமுகவை தோக்கடிச்சார். ஒன்று என் டிரைவர் தான் எம்எல்ஏவாக இருக்கணும், வேறு யாவனும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. அண்ணாச்சியுடைய கட்ட பஞ்சாயத்து அந்தளவுக்கு இருந்த விஷயமா அங்கே நடந்திருக்கு. ரைட்டா? ஆராசா மேலே ஒரே ஒரு விமர்சனம் தான் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆராசா வந்து கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவர். அதனால் கனிமொழியுடைய ஆதிக்கம் மேலே வரும் கட்சிக்குள்ளே, ஆராசா பொதுச் செயலாளராக வந்தா அப்படின்றது தான் ஒரு விமர்சனம். அந்த ஒரு விமர்சனத்தை அவர் அவாய்ட் பண்ணிட்டார்னா, ஆராசாவுடைய பேச்சுக்கும் ஆராசாவுடைய வேகமான பதிலளிக்கக்கூடிய தன்மைக்கும் துரைமுருகனோட 100 மடங்கு ஆராசா வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கே ஃபிட் ஆனவர். இன்றைக்கி வந்து தலித்துக்கள் எல்லாரையும் தாங்கிறது வந்து தாவேக்கா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து தலித் ஓட்டு வங்கியை வந்து தாவேக்கா கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தலித்துகளை வந்து முன்னிறுத்தி ஒரு பொதுச் செயலாளரே வந்து தலித்து அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா திமுகவுக்கு அது வந்து மிக உற்சாகமான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் தலித்துகளில் வந்து தலித்துகளுடைய வாக்கு பலம் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க 20% பறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் அருந்ததியர்கள், இந்த 3 பேரும் சேர்ந்து 20% மேலே வாக்குகளை வச்சுருக்காங்க. அவங்க வந்து தலித்துகளாக இருக்காங்க. அதில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் திமுகவில் தரப்படவில்லை. அதையும் மாற்றி எப்படி ஆராசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறையர் இனத்தை சார்ந்தவரை வந்து தலித்த பொதுச் செயலாளராக கொண்டு வரீங்களோ, அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு முக்கியமான பதவியை வந்து கொடுக்கணும். அப்போ தான் இந்த 20% வாக்குகள் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கும். இந்த தலித்து வாக்குகள் தான் எம்ஜிஆரோட வாக்குகள், முன்னாடி காங்கிரஸோட வாக்குகள். இந்த தலித்து வாக்குகள் வந்து சத்தியவாணி முத்து அம்மையாருக்கு பிறகு பரிதி இளம் வயது, சென்னையை பொறுத்த வரைக்கும் பரிதி இளம் வயது, அந்த மாதிரி தலித் தலைவர்கள், செங்கை சீவம், இந்த மாதிரி தலித் தலைவர்கள் வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை. ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒரு எக்மோர் எம்எல்ஏவா இருந்த ஒரு தலித்தையே சேகர்பாபு காயடித்து காயப்படுத்தினார். ரைட்டுங்களா? தமிழ்வேந்தன் ஒரு தலித் தலைவரை வந்து திருவிகா நகரில் காயப்படுத்தினார். தாயகம் கவியை காயப்படுத்தினார். இந்த மாதிரி காயப்படுத்த தலித்துகள் வந்து பெரிய அளவுக்கு சேகர்பாபுவால் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. சென்னை திமுக என்பது தலித்துகளுடைய கோட்டை. ஆக தலித்து பிரிவில் இருக்கக்கூடிய 3 பிரிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தலித்து விஷயத்தை திமுக கையாண்டால் திமுகவுக்கு ஒரு புத்துயிரை தலித்துகளே அளிப்பார்கள். இன்னைக்கு விசிக வந்து கரைஞ்சு போயிடுச்சு. நம்ம திமுக தாவேகாக்குள்ள விசிக கரைஞ்சு போயிடுச்சு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிலையில் தான் இருக்காங்க. அதனால் இதுக்கான விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்தியா கூட்டணியில் திருமாவளவன்லாம் வந்து திமுகவை ஹேண்டில் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்காரு. வைகோ வந்து அதை பற்றி சொல்லலை. அங்கே வந்து சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே இந்தியா கூட்டணி எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுல ஒரு பெரிய சண்டை வெடிச்சிருக்கு. அதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய அங்கே நடந்த கூட்டத்தில் நடந்த பேச்சுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் அகிலேஷ் யாதவ் பேசினதாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ் பேசினதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுகவை வந்து நீங்கள் நிராகரிக்கக்கூடாது அப்படின்றத வந்து பெரிய அளவுக்கு அங்கே பேசியிருக்காங்க. ஆக ராகுலோட ராகுலோட அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை இருக்கு இல்லையா, அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை வந்து அங்கே வெற்றி பெறல. சோனியா காந்தியுடைய லைன் தான் வந்து அங்கே வெற்றி பெற மாதிரி தெரியுது. இந்த தெருக்கூத்து தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.